திருக்குளமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடவே அவ சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடவே அவ சந்நிதி காண்கையிலே. திருக்குளமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரே இறைவனை முழு மனதோடு வழிபட அழைப்பு கொடுக்கும் இன்றைய அற்புதமான திருப்பலிக்கு உங்களை கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 15 29 முடிய. அந்நாட்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதேயின் நகருக்கு சென்றார்கள். இஸ்ரேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர். மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள்.
மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்தில் மதிப்பிற்குரிய பெருந்தலைவர். உம் மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன்வாரும். பிற இனத்தார், யூதேயா நாட்டு மக்கள், எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் உம் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும், நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்கள் வழிபாட்டு முறைகளில் நின்று சிறிதும் பிறள மாட்டோம் என்று கூறினார். மத்தத்தியா இச்சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதையின் நகரத்து பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான். மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றார். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கு பினகாசு செய்தது போல் திருச்சட்டத்தின் பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார். பின்னர் மத்தத்தியா நகரெங்கும் சென்று, திருச்சட்டத்தின் பால் பேரார்வமும் உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பியோடினார்கள். அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலைவனத்தில் தங்கி வாழச் சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தெய்வங்களுக்கு எல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனை வரை பரந்துள்ள உலக தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயோனில் நின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். வழியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியவர்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள்.
உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள். உங்களை நான் காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள். உங்களை நான் காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசும் எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரில் பிரியமானவர்களே, கடவுளை புறக்கணிக்குமாறும் யூதர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் என்கின்ற முதல் வாக்கியத்தோடு முதல் வாசகம் துவங்கியது. விவிலியத்தை நாம் தொடக்கத்திலிருந்து வாசிக்கிற பொழுது கடவுள் தன் மக்களை வழிநடத்திய பொழுது அற்புதமான ஒரு வாக்குறுதியை கொடுப்பார். நீங்கள் எனக்குரியவர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் எனக்குரிய தனிச்சொத்தாக இருப்பீர்கள் என சொல்லி கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். இறைவார்த்தை சொல்கிறது, உன்னை அழைத்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் வாக்கு மாறாதவர்னு சொல்லி. ஆக அவர் கொடுக்கிற வாக்குறுதி என்பது என்ன? நாம் அவருக்குரியவர்களாய் இருப்போம். அவர் நம்மை ஆளுகிற அரசனாய், அவர் நம்மை பேணி பாதுகாக்கிற தகப்பனாய் இருப்பேன் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய வார்த்தையில் என்ன சொல்லுது? தீயோராகிய உங்களுக்கு ஒரு தகப்பனாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய தெரிந்திருந்தால், உங்கள் வானக தந்தைக்கு ஒரு தகப்பனாய் இன்னும் எவ்வளவு மிகப்பெரிய நன்மைகள் செய்ய தெரிந்திருக்கும் என சொல்லுவார். இந்த இரண்டு வார்த்தையில் நினைத்து பார்க்கிற பொழுது, நான் கடவுளுடைய பிள்ளை என சொன்னால், கடவுளுடைய தனி சொத்து என சொன்னால், கடவுள் என் தகப்பனாய் என்னை ஆளுகிற அரசராய் இருக்கிறார் என சொன்னால், ஏன் பல சமயங்களில் என் ஜெபங்கள் கேட்கப்படுவது இல்லை?
கடவுளுடைய பராமரிப்பிலிருந்து நான் தள்ளி நிற்கிறேன் என்கின்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். எந்த மக்களை பார்த்து கடவுள் நான் உங்கள் தகப்பனாய் இருப்பேன், நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் சொன்னாரோ அதே மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் மோசே இடத்திலே உன் மக்கள் என சொல்லி. என் மக்கள் என்கின்ற அந்த ஒரு உரிமையிலிருந்து உன் மக்கள் என சொல்லுகிற அந்த ஒரு இடைவெளி எப்படி உருவானது? ஆண்டவரிடத்திலே பேசுவதற்காய் மோசே மலை மீது சென்ற பொழுது அவர் வர காலம் தாழ்த்தினார். மக்கள் தங்களுக்கென சொல்லி இன்னொரு கடவுளை உருவாக்கினார்கள், வழிபட்டார்கள். ஆக எப்பொழுது கடவுளுக்கு இணையானதாய் இன்னொரு மனிதனையோ இன்னொரு கடவுளையோ அல்லது இன்னொரு விலங்கையோ உருவாக்கி அதை வழிபட்டார்களோ அந்த நேரத்திலேயே அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிற தகுதியை இழந்து போகிறார்கள், கடவுளுடைய அருளை பெறுகிற தகுதி இழந்து போகிறார்கள். கடவுள் அவர்களை ஆள முடியாதபடி அவர்கள் பாதாளத்தில் விழுந்து போகிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே என் ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கு, ஆசீர்வாதத்திலிருந்து நான் தள்ளி நிற்பதற்கு காரணம் நான் கடவுளுடைய பிள்ளையாய் இல்லாமல் இருக்கிறேனா என்கின்ற ஒரு ஆழமான சிந்தனையை நாம் இன்றைய நாளில் நமக்குள்ளே நாம் எழுப்ப வேண்டும். கடவுள் என்னை ஆளுகிறவராய், என்னை பேணி பாதுகாக்கிற தகப்பனாய் தொடர்ந்து இருக்கிறாரா என்பதையும் நாம் கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கான பதிலை தேட வேண்டும். கடவுள் மிக தெளிவாய் சொல்லுகிறார் இன்றைய முதல் வாசகத்தில், யார் அவரை வழிபட்டு அவரை மட்டுமே வழிபட்டு அவருக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் கரங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். தானியேல் நூலிலே வாசிக்கிறோமே, அவருடைய நண்பர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். தண்டனை என்பது எப்படி? எரிகிற நெருப்பில் அவர்களை தூக்கி போடுகிற தண்டனை. அந்த தண்டனையிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? கடவுளை வணங்காமல் வேற்று கடவுளை வணங்கி அரசனுக்கு உரியவனாய் வாழ்கிற பொழுது அந்த மரண திருப்பிலிருந்து தப்பிக்க முடியும். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர் இந்த நெருப்பிலிருந்து எங்களை மீட்க வல்லவர்னு சொல்லி இன்னொரு கடவுளை வணங்கி அரசனுக்கு ஏற்புடையவனாய் மாறுவதை விட கடவுளை மட்டுமே வணங்கி இறப்பது நல்லது, இந்த தீய்க்கு இரையாவது நல்லதுன்னு சொல்லி இறக்க போனார்களே, அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய முடி கூட கொழுந்து விட்டு எரிந்த நெருப்பிலே ஒரு முடி கூட கருகி போகாதபடி ஆண்டவர் அவர்களை காத்தார்னு சொன்னா, எரிகிற தீக்கு மத்தியில் ஆண்டவர் அவர்களை வெள்ளப்படுத்தி அவர்களை கேடயமாய் இருந்து பாதுகாத்து வழி நடத்தினார். அதே சோதனை இன்றைய நாளில் பாருங்களே மத்தத்தியாவிற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் வருது. அவரை எப்படி பிளாக்மெயில் பண்றாங்க பாருங்க. நீர் நற்பெயர் பெற்றவர், இந்த ஊர்ல எல்லார் மத்தியில் நல்ல பேர் இருக்கு, நீரும் இந்த மற்ற மக்களை போல மன்னன் சொல் கேட்டு நடந்தால் இன்னும் உடைய பேர் உயரும் சொல்லும் பொழுது மத்தத்தியா சொன்னாரே, மன்னனுக்கு ஏற்புடையவனாய் வாழ்ந்து மரணத்திலிருந்து தப்பி செல்வதை விட என் மூதாதையர் வழிபட்ட மரபின்படி வாழ்ந்து இறப்பது மேல்னு சொல்லி எதிர்த்து நின்றாங்க. பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் மிகப்பெரிய மன்னனை, மிகப்பெரிய படையை எதிர்த்து நின்று வெற்றி பெறுகிறபடியாக ஆண்டவர் மத்தத்தியாவையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் பலப்படுத்தினார்னு சொன்னா, யார் ஒருவர் ஆண்டவருக்காய் நிற்கிறார்களோ அவர்கள் கரத்தை ஆண்டவர் பிரச்சனைக்கு மத்தியில், தீயின் மத்தியில் காத்த தேவன், மரணத்திற்கு முன்னால் கரத்தை பலப்படுத்திய தேவன் நம்மையும் பலப்படுத்துவார். ஒரே ஒரு கண்டிஷன், நான் ஒரே ஒரு தேவனை மட்டும் ஆராதித்து வழிபடுகிறேனா என்கிற கேள்வியை இன்னைக்கு நாம் எழுப்பணும். முதல் வார்த்தை சொல்லுது பாருங்களேன், கடவுளை புறக்கணிக்குமாறு அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். நாமும் கடவுளை புறக்கணிக்குமாறு இன்றைய நாளிலே, இன்றைய காலகட்டத்திலே கட்டாயப்படுத்தப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஆலயங்களை பாருங்கள். நம்முடைய ஆலயங்களில் இப்பெல்லாம் ஒரு புது ட்ரெண்ட் வந்துருச்சு. என்ன ட்ரெண்டு தெரியுமா? கோயிலுக்கு முன்னாடி நல்ல பல பலன்னு சொல்லி, தகன்னு சொல்லி தங்க தகடுகளை, வெள்ளி தகடுகளை பொறிச்சு வச்சு ஒரு கொடிக்கம்பத்தை கட்டி வைங்க பாணிச்சு. கொடிக்கம்பத்தை நட்டு வைப்பதில் தவறில்லை. குடிசை வீட்டில் இருந்தேன், ஓட்டு வீட்டுக்கு மாறினேன்,
வசதி வந்தப்போ நான் இன்னைக்கு மாடி வீட்டில் இருப்பது போல ஒரு காலத்தில் கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்த கொடியை இன்னொரு காலத்தில் சின்ன ஒரு கம்பத்தில் வச்சேன். இன்னைக்கு வசதி இருக்குது, மிகப்பெரிய கொடி கம்பத்தை நட்டு வச்சிருக்கேன். அது தவறு இல்லை. ஆனால் அதை ஒரு பக்தி முயற்சியாய் மாற்றி வைத்திருக்கிறோமே. கடவுளுக்கு இணையாய் ஒன்றுமில்லாத ஒரு கொடிக்கம்பத்தை நம்முடைய கோயில்களுக்கெல்லாம் போய் பாருங்க. கிராமங்கள் நகரங்கள்னு எந்த வேறுபாடும் இல்லை. கொடிக்கம்பத்தில் தொட்டில் தொங்கும், தாலி கயிறு தொங்கும், பேப்பரை எழுதி கட்டி முடிச்சு வச்சிருப்பாங்க. நீங்கள் சென்று ஜெபிக்க வேண்டிய தேவன் நற்கரணையிலே உள்ளே அவர் உயிருள்ளவராய் உங்களுக்காய் காத்திருக்கிற பொழுது யாரோ ஒருவர் பேருக்காய் பெருமைக்காய் ஒன்று செஞ்சு வச்சு கொடிமரத்துக்கு கீழே கல்வெட்டை வச்சு பெரிய பேரை போட்டு வச்சிருப்பாரே. கொடியை தாங்கி சுமப்பதை விட அந்த கொடி கம்பத்தில் என்ன வல்லமை இருக்கு? அந்த கொடிக்கம் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்னைக்கு அதை ஒரு ஃபேஷன் ஆக்கி, அதை ஒரு புது பக்தி முயற்சி ஆக்கி, தாலியை கட்டி தொங்க விடுறது, பேப்பரை கட்டி தொங்க விடுறது, மெழுகுத்தில எழுதுறது, இன்னும் கேவலங்கள் இருக்கிறத சுத்தி வர்றதுங்க. சுத்தி வர்றது. சமீபத்தில் பார்த்தேன் ஒரு ஊர்ல, பிரேயருக்கு போன ஊர்ல அருவருப்பாய் இருந்துச்சு. ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை கோவிலுக்குள்ளேயே செய்கிறோமே. குடிக்கம்பத்தை கையில மெழுகுத்திரியை பிடிச்சு சுத்தி வராங்க. எங்காவது விளியத்தில் ஓரிடத்தில் ஏதாவது ஒரு புனிதனாவது எங்கேயாவது கனவுல கொடிக்கம்பத்தை கட்டி வச்சு நல்ல தகடுகளை பொறிச்சு வச்சு மெழுகுத்திரியை பிடிச்சி சுத்தி வாமா, அப்பதான் உனக்கு கடவுள் கொடுப்பேன்னு சொன்னார்னு யாராவது புனிதர் சொன்னாங்களா? இல்லை விவிலியத்தில் கொடிக்கம்பத்தை பக்தி முயற்சியாக்கி லட்சக்கணக்கில் போட்டு உன்னை கட்டி வை, அது உன்னை காப்பாற்ற சொல்றாங்களா? இல்லை. காப்பாத்துகிற தேவன் உள்ள கண்டுக்கொள்ளாமல் இருக்கிறார், தனியாக கிடக்கிறார், கதவுகள் எல்லாம் பூட்டி கிடக்குது. ஒன்றுமில்லாத ஒரு கொடிக்கம்பத்தை புதிய பக்தி முயற்சியாய் புதிய வழிபாடாய் மாற்றி வச்சு அங்கே நம்ம இன்னைக்கு மெழுகுத்திரியை பிடிச்சி சுத்திக்கிட்டு அலைகிறோமே. அது கடவுளுக்கு இணையாக ஏதோ ஒன்றை நாம் உயர்த்தி வைப்பதற்கு சமம். அதுதான் சிலை வழிபாடு. அப்படி செய்கிறவங்களை கடவுள் காப்பாற்ற ஒரு நாள் நினைக்காதீங்க அன்பிற்குரியவர்களே. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பதுசா பேசிட்டு போறது ரொம்ப எளிது. சிரிச்சு சிரிச்சு உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது பணத்தை வாங்கி ஒரு கட்டுமானத்தை கட்டி வச்சிடலாம். இல்லை, அது உங்கள் மீட்புக்கு உதவாது. பல சமயங்களில் அதை இன்னைக்கு புதிய ஒரு ட்ரெண்டா மாத்தி வச்சிருக்கிறோமே, அதுவா நம்மை காப்பாற்ற வல்லது? இல்லையே. கடவுளிடத்தில் ஓடி போனுமே, ஓடி போய் ஆண்டவரே பலன் இல்லை, சக்தியில் எதிர்த்து நிற்க முடியல, அவருடைய பாதத்தில் சரணாகதி அடையுங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு நற்கருணை ஆலயத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சேர்ல உட்காந்து விவிலியத்தை படிக்கிற ஒரு வாய்ப்பு பொதுவாக நேரம் இருந்தால் செய்வதுண்டு. அப்போ அங்கே ஒரு அம்மா வராங்க. ஒரு 2 நிமிஷம் நற்கரணைக்கு முன்னாடி முழந்தால் படிட்டு ஆராதனை செஞ்சு ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? எழுந்து நேராக நற்கரணை பக்கத்தில் போனாங்க. சரி, ஏதோ ஜெபிக்க போகிறாங்கன்னு பார்த்தேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு புனிதருடைய சுருவம் இருந்துச்சு. போய் தடவ ஆரம்பிச்சிட்டாங்க. தலையில் எடுத்து கால் வரைக்கும் தடவி 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 தடவி. இது பக்தியாங்க? இது வழிபடுகிற முறையாங்க? நீங்கள் கேட்பதை உங்களுக்கு கொடுக்க வல்லவர் உயிரோடு இருக்கிறாரே. அங்க முட்டி போட்டு ஜெபிக்காம, அங்க அழுது புலம்பாம, பக்கத்தில் போய் உட்காந்து தலையில் இருந்து கால் வரைக்கும் தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு 2 நிமிஷம், புனிதருக்கு 10 நிமிஷம் தடவி 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 தடவி. கடவுளுக்கு எதிராய் இன்னொருவரை, அது புனிதராக இருந்தாலும் இன்னொருவரை உயர்த்தி வைத்திர வாழ்க்கை நிலை. என்னடா புனிதர்களை சாமியார் தப்பா சொல்றாரு? இல்லை, எந்த புனிதரும் எந்த புனிதையும் நீ ஆராதனைக்குரிய கடவுளை, இயேசுவை, ஆவியானவரை தள்ளி வச்சுட்டு என்ன ஆராதனை சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா அவங்க புனிதரே கிடையாது. நம்ம அன்பின் மிகுதியால் என்ன செய்யறோம்? அன்பின் மிகுதியால் என்ன செய்யறோம்? கொஞ்சம் கடவுளை தள்ளி வச்சுக்கிட்டு அந்த பக்கத்து திரும்பிட்டோம். நம்முடைய கோயில்களில் பார்க்கிறேன், புனிதர்களுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய கூட்டங்கள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை விடிஞ்சா போதும் பதுவை அந்தோனியாருக்கு மிகப்பெரிய பக்திமான்கள் கூட்டம். என் மறை மாவட்டத்தில் புதன்கிழமை வந்தா போதும் பசிலிக்காவில் சகாய மாதாவுக்கு மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டம். குழந்தை இயேசுக்குன்னு போவாங்க, வனத்தந்தோனியாருக்குன்னு போவாங்க, சவேரியாருக்குன்னு போவாங்க.
போவதில் தப்பு இருக்கா? இல்லை. அந்த புனிதர்கள் சவால்களை சந்தித்து நம்மை போல மனிதர்களாய் வாழ்ந்து புனிதராக மாறினாங்க. பவுல் சொல்லுவார் பார்த்தீங்களா, என்னை போல ஒழுகுங்கள்னு சொல்லி. அதுபோல சவேரியாரை போல பார்த்து வாழலாம், தவறில்லை. ஆனால் இந்த புனிதர்கள் மேல் இருக்கிற பக்தியில் ஒரு பகுதி கூட அந்த புனிதர்கள் யாருக்காக வாழ்ந்தாங்களோ அந்த கடவுள் மேல் இன்னைக்கு இல்லை. இவர் பார்த்துப்பாரு. இவருக்கு ஒரு கோழியை ஒரு ஆடை நேர்ந்து விட்டுருவோம், இவருக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துருவோம், இவருக்கு 10 பழம் வாங்கி கொடுத்துருவோம். அவரு பார்த்துப்பாரு. கடவுள்கிட்ட போவேனா? வண்ணத்தந்தோனியாரு, பதுவை அந்தோனியாரு, குழந்தை தெரசாமா, அன்னை தெரசால், லோயோலா இக்ஞாசி, இவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்க நமக்காக அங்கே ஜெபிச்சுப்பாங்க. இல்லை, அது முறையான பக்தி அல்ல. நான் புனிதரிடத்தில் போய் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவர்கள் பயணித்தது போல ஆண்டவரை நோக்கி போனால் மட்டும்தான் உண்மையான பக்தி. எனக்கு கடவுள் தேவையில்லைன்னு சொல்லி பக்தியின் மொத்தத்தையும் கொண்டு போய் புனிதர் காலில் போட்டு வச்சுட்டோன்னு சொன்னா அது இன்னைக்கு முதல் வாசல் வந்தது போல கடவுளை புறக்கணிக்கிற ஒரு நிலை. அந்த நிலையில் இருந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? கடவுள் என்ன கைவிட்டார்னு சொல்லி நாம் யாரை, எந்த புனிதரை வணக்க செலுத்தி கொண்டாடுறோமோ அந்த புனிதர் கூட நம்மை குறித்து அவர் ஆதங்கப்படுவார். ஐயோ, என் மகனும் என் மகளும் வந்து நான் யார் பாதத்தில் விழுந்தனோ அவர் பாதத்தில் விழாம ஏன் பாதத்தில் மட்டும் விழுவதை வழிபாடாக நினச்சிக்கிட்டு இருக்கே, ஆராதனை நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அன்பிற்குரியவர்களே, கடவுள் இன்று மத்தத்தியாவின் குடும்பத்தின் வழியாக எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆராதனைக்குரிய ஆண்டவர் ஒருவரை மட்டுமே நாம் ஆராதிக்கணும். அவருக்கு முன்னால் மட்டுமே நாம் தொழுது வணங்க வேண்டும். சொல்றதுனால சில பேர் கோச்சிக்கலாம். புனித பக்தி இல்லையோ சாமியாருக்கு? இல்லை. பக்தி என்பது வேறு, மரியாதை என்பது வேறு, ஆராதனை வழிபாடு என்பது வேறு. என்னை போல மனிதனாய் வாழ்ந்து என்னால் இன்னைக்கு என் சுக துக்கத்தை விட்டு கொடுக்க முடியல, என் ஆடம்பரத்தை குறைச்சிக்க முடியல, என் பணத்தை விட்டு தள்ளி நிற்க முடியல. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்து அவர் எப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாரு, இந்த புனிதருடைய வாழ்க்கை ஏன் என்ன தொடலன்னு சொல்லி கற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் அவரை கடவுளாக்குவதில் தவறு இருக்குல்ல. வியாழக்கிழமை தவறாம, செவ்வாய்க்கிழமை தவறாம, சனிக்கிழமை தவறாம 9 வாரம் அங்கங்க ஓடி போயிடுறேனே. எப்ப ஆண்டவர்கிட்ட வரப்போறோம்? இன்னைக்கு முதல் வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவரை வழிபடுங்கள், ஆண்டவரை மட்டும் வழிபடுங்கள், அவருக்கு மட்டும் ஊழியம் செய்யுங்கள். இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவாரு, என் மூதாதையருடைய வழியிலிருந்து நான் தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அன்பர்களே, ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொளியில் ஒரு நல்ல செய்தி பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஒரு ஹோட்டலில் போட்டிருந்தாங்களாம், வாங்க சாப்பிடுங்க, நீங்கள் ஆனால் பில்லு கொடுக்க வேணாம், உங்களுடைய சந்ததிகள் வந்து பின்னாடி கொடுப்பாங்கன்னு சொல்லி. ஒருத்தர் போனாராம், சாப்பிட்ட ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்பாடா நம்ம காசு கட்ட வேணாம், நமக்கு பின்னாடி பிறக்க போகிற நம்முடைய சந்ததி தான் காசு கொடுக்க சொல்லி எந்திரிச்சிருக்காப்புல. அவர்கிட்ட வந்து பில்லு கொடுத்துருக்காங்க. அவர் கேட்டாராம், என்னது இதுன்னு சொல்லி. நீங்கள் கட்ட வேண்டிய பணம் நீங்கள் தானே போட்டிருக்கீங்க, சாப்பிட்றவங்க காசு கட்ட வேணாம், சாப்பிட்றவங்க சந்ததி வந்து கட்டுவாங்கன்னு சொல்லி இப்போ என்கிட்ட கேட்குறீங்க, என் சந்ததி வருவாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது இந்த கடைக்காரர் சொன்னாராம், இது நீங்கள் சாப்பிட்டதுக்கு இல்லை, உங்களுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிட்டதுக்கான பில்லு, நீங்கள் தான் அவங்க சந்ததி கட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னதாக அந்த காணொலி முடிஞ்சிச்சு. ஏன் மூதாதையர்லாம் இப்படி தான் இருந்தாங்க ஃபாதர், என் மூதாதையர்லாம் இப்படி தான் இருந்தாங்க சாமி, எங்களால் கடந்து வர முடியலை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, கடவுள் ஒருத்தர் தான் தெரியுது, அவரை தான் வணங்கணும் புரியுது, என்ன பண்ணுறது சாமி, கோவிலுக்குள்ளே இருக்கிறப்ப நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு, வெளியே வந்தால் முடியலையே, தெருவுக்குள்ளே வந்தால் முடியலையே, வீதிக்குள்ளே முடியலையே, சொந்தக்காரன் மத்தியில் முடியலையே, நல்லது கிட்ட துறப்ப வாழ முடியலையே, மூதாதையர் சொல்லிக் கொடுத்த மரபெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோமே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுகிற மனிதர்களை பார்க்கிறேன், கேட்கிறேன். தப்புன்னு தெரியுது ஃபாதர், கடந்து வர முடியல, ஊரோட ஒத்து வாழணுமேனு சொல்லுகிறாங்க. எல்லா பழியும் தூக்கி இங்கே போட்டுறாங்க, நமக்கு முன்னால் வாழ்ந்த சந்ததி மேலே போட்டுறாங்க. அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபாதர், கடக்க முடியல ஃபாதர்னு சொல்லி. ஏன் நீங்கள் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கக்கூடாது? உங்கள் சந்ததிக்கு யாரோ ஒருவர் இட்ட பாதையில் நான் நடந்துகிட்டு இருக்கேன் ஃபாதர், என்னால் மாறி நடக்க முடியல, நடந்தா என்ன ஒதுக்கிறாங்கன்னு சொல்லுகிறோமே, நீங்கள் ஏன் ஒரு புது பாதையை உங்களுக்கு என சொல்லி, உங்கள் சந்ததிக்கு என சொல்லி கடவுளை வழிபடுவது உருவாக்க கூடாது? ஒரே கடவுளை வழிபடுவதில் ஒரு கடவுளை வழிபட்டு பாருங்கள், தெரியும். இன்னைக்கு இந்த பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா?
பொதுவாக கிறிஸ்தவர்கள் சொல்லி பூச மாட்டேன். ஏன்? கிறிஸ்தவர்களாகி நாம் எல்லாம் ஒன்றா கிடையாது, சபைகளாய் பிரிந்திருக்கிறோம். சபையில் எப்படி இருக்காங்க எனக்கு அவ்வளவா தெரியாது. என் கத்தோலிக்கு சொல்ல முடியும், ஒரே கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஞாயிறுதோறும் திருப்பலியில் என் உதடுகள் சொல்லிடுது. ஆனால் நான் ஒவ்வொரு கடவுளையும் பின்பற்றுகிறேன் என்பதுதான் ஒவ்வொரு நாளும் பெரும்பான்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கு. அணு அணுவாய் பார்க்கிறனதை ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே முன்னாடி வந்து நின்று பேசுறவங்க, கூடையை சுத்துறவங்க எல்லாருடைய வாழ்க்கை தெரிய பார்த்தோம்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுளுக்கு இணையாய் இன்னொரு புது கடவுளை அல்லது வேற்று கடவுளை ஏதாவது ஒரு மூட நம்பிக்கையை வச்சு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கடவுள் சொல்லுகிறார், மத்தத்தியாவை போல என் மூதாதையர் வழி நடப்பேன்னு சொன்னாரே, ஆனால் இன்னைக்கு அந்த மூதாதையர் யார் நமக்கு தெரியல. மத்தத்தியா நமக்கு பாடமாய் மாறுகிறார், அவனை போல இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் சந்ததிக்கு ஒரு முதல் புள்ளியாய் இருக்கலாமே கடவுளை வழிபடுவதில். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்வோன்னு யோசுவா சொன்னது போல நீங்கள் ஆரம்பிங்க. நானும் என் மனைவியும், நானும் என் கணவனும், நானும் என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோன்னு சொல்லுங்க. உங்களை தொடர்ந்து வருகிற சந்ததி உங்கள் பாதையில் பயணப்படுமே. ஆண்டவரை மட்டும் இருக பற்றி பிடித்துக் கொள்வதில் சோதனை ஒரு நாளும் பிரிக்காதுங்க. மரணம் பிரிக்கும்னு சொன்னா நெருப்பை பார்த்த உடனே தானியேலும் நண்பர்களும் ஓடி போயிருப்பாங்களே. நோய் பிரிக்குன்னு சொன்னா யோபு ஓடி போயிருப்பாரு. தனிமை வெறுமை பிரிக்குன்னு சொன்னா என்னைக்கும் மோசை விட்டு போயிருப்பாரு. எதுவுமே பிரிக்காது. ஒரே கடவுளை சார்ந்திருந்து அந்த கடவுளை முழு மனதோடு நீங்கள் அன்பு செய்கிற பொழுது உங்கள் மனதிற்குள் அவர் நம்பிக்கை கொடுப்பார். நான் சார்ந்திருக்கிற கடவுள் உரிய காலத்தில் என்னை உயர்த்துவான்ற நம்பிக்கை கொடுப்பார். நான் கடக்கிற அந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுப்பார், இந்த கடனிலிருந்து விடுதலை கொடுப்பார், என் இழிப்பையிலிருந்து விடுதலை கொடுப்பார், நற்பெயரை சூட்டுவார்னு சொல்லி ஒரே கடவுளை வழிபட்டால் அந்த கடவுள் கைவிட மாட்டார். ஏன்? நாம் வழிபடுகிற கடவுள் அப்படிப்பட்டவர். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நீ என் தனிச்சொத்தாய் இருப்பாய்னு சொல்லி. மின்னும் மண்ணும் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒளிஞ்சு போகாதுன்னு சொல்றமே, அவர் சொன்ன வார்த்தை இது. நான் நம்பிக்கைக்குரியவன், நீ என் தனிச்சொத்தாய் இருப்பாய், நீ என் மகனாய் மகளாய் இருப்பாய், நான் உனக்கு ஆயனாக இருப்பேன், பசும் புல்வெளிக்கு உன்னை அழைத்துச் செல்வேன், உன் தலையில் நறுமண தைலத்தை நான் ஊற்றுவேன், உன்னை அபிஷேகம் செய்வேன், உன் எதிரிகள் எல்லாம் உன்னை பார்க்கிற பொழுது அவர்கள் கண்களுக்கு முன்னால் நான் உனக்கு விருந்தினை ஏற்பாடு செய்வேன். நீ சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில், அந்த இருள் நோயாய் கடனாய் வியாதியாய் தனிமையாய் தவிப்பாய் இழிப்பெயராய் எப்படி இருந்தாலும் அந்த இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நீ நடக்க நேர்ந்தாலும் உனக்கு எதுவுமே நடக்காது. உன் பாத்திரத்தை நிரப்புவேன்னு சொல்லுகிறாரே. இவ்வளவு வாக்குறுதியை கொடுத்திருக்கிற கடவுளை ஒருவர் பற்றி பிடித்திருந்தால் கடவுள் அவரை கைவிடுவாரா? அதே தானியேல் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வுதான். சிங்கத்தின் குகையில் போட்ட பொழுது அடுத்த நாள் காலையில் அந்த மன்னன் ஓடி வந்து கேட்பானே, உன் கடவுள் உன்னை காப்பாத்தினாரா? நீ எப்போதும் மன்றாடுகிற உன் கடவுள் உன்னை காப்பாத்தினார் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார் தானியேல்? பசியோடு இருக்கிற வெறியோடு இருக்கிற சிங்கங்களின் வாயை என் தேவன் கட்டி போட்டாருங்க. எங்க இருக்கிறார்? தப்பிச்சு ஓட நினைச்சாலும் தானியேல் தப்பிச்சு ஓட முடியாது. குகையின் கதவுகள் எல்லாம் கல்ல வச்சு மூடியாச்சு. மரணம் ஒன்றுதான் அவருக்கு முன்னால் இருக்கிற ஒரே வழி மனித பார்வையில். ஆனால் எண்ணி பார்க்க முடியாத வழியை ஆண்டவர் திறந்து வைக்கிறாரே, ஒரு தீங்கு மணுகாதபடி. தீயில தூக்கி போட்டா அது கருகி போகணுமே. அதான் மோசேக்கு வந்த எண்ணம். தீயில் எரிகிற இந்த ஒரு முட்புதர் எப்படி கருகலன்னு சொல்லி தீயில் தூக்கி எறியப்பட்ட நண்பர்கள் எப்படி கருகி போகல தானியேல் வாழ்க்கையில. இதுதான் சொல்லி மனிதன் முடிவெடுக்கிற பொழுது ஆண்டவர் அங்கிருந்து புதிய வழியை கொடுப்பார். அப்படி அந்த ஒரே தேவனை சார்ந்திருந்து அந்த ஒரே தேவனை மட்டுமே வழிபட்டு அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம்னு சொன்னாம். இங்க இருக்கிற மனிதர்கள், இங்க இருக்கிற சில குருக்கள், இங்க இருக்கிற சில ஆலயங்கள் எல்லாம் உங்களை தவறான பாதையில் வழி நடத்தினாலும் கூட மத்தத்தியாவுக்கு முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா, எல்லோரும் வழிபட்டது போல நீயும் செய்யப்பான்னு சொல்லும் பொழுது எல்லாம் செஞ்சாய் நான் செய்யணுமான்னு சொல்லி தனியாய் நின்னா பார்த்தீங்களா மனுஷன். அதுபோல எல்லாரும் மந்தைகளை போல எதையாவது வழிபட்டா என்ன, நான் தேர்ந்து தெளிந்து என் ஒரே தேவனை வழிபடுவேன்னு சொல்லி நீங்கள் வழிபட்டால் அந்த தேவன் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தேடி வந்து சந்தித்து உங்களை அது நிரப்பும். அப்படி நிரப்புகிற பாக்கியத்தை ஆண்டவர்
உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பாராக. நீங்கள் ஒரு புதிய துவக்கமாய் உங்கள் சந்ததிக்கு மாறுங்கள். ஆமேன். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானகத் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீட்பராம் கிறிஸ்து வழியாக நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவை நினைவு கூர்ந்து வாழ்வையும் மீட்பையும் வழங்கும் அப்பத்தையும் கிண்ணத்தையும் உடைய திருப்பாதம் ஒப்பு கொடுத்து உம் தெருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தலும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இனி ஆயர்கள், குருக்கள், துறவியரை நிறைவாய் ஆசீர்வதித்து உமது திருவை அவர்களுடைய பணிகள் வழியாக அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திடும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இறந்த விசுவாசிகளை நினைவு கூர்ந்து மன்றாடுகிற இந்த அற்புதமான மாதத்தில் ஆண்டவரே, தங்கள் குடும்பத்தில் இறந்த வாழ்க்கை துணைவர், துணைவி, பெற்றோர், பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நினைத்து தவிக்கிறவர்களுக்கு, இன்னுமாய் அந்த இறப்பை கடக்க முடியாமல் அமைதியை இழந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவரே, நீர்தாமே இந்த திருப்பலியை காண்கிற அந்த எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி உலகம் தர முடியாத அமைதியை, ஆறுதலை அவர்களுக்கு நீர் தந்தொழிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. ஒரே இறைவனை முழு ஆற்றலோடு பிளனோடு ஆராதிப்பதற்காய் திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சுமைகளை வருந்தியே சுமந்திடும் போதிலே தாங்கிடும் மனம் தரும் தெய்வீக அப்பமீது வலு
தேடும் போதிலே இளைப்பாற செய்திடும் வானக அப்பமீது என் சுமை எளிதென இந்நோகம் இனிதென என் சுமை எளிதென இந்நோகம் இனிதென தேறுதல் தரும் அப்பமித தேறுதல் தரும் அப்பமித 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 அப்பாவில் நினைக்கத சின்னஞ்சிறு அப்பமித சிந்திக்க வைக்கத வெள்ளை நீர அப்பமித விண்ணகம் தருவத ஆசையை தகர்த்த ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமித தெய்வீக அப்பமித. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்விழந்த பிள்ளையாவும் உந்தன் பிள்ளைகளே, உந்தன் அன்பை பாடும்போது இல்லை எல்லைகளே. இறைவனே, சேவை கண்டு இறையரசே என்று சூட்டி எம்மை காக்க வைத்தார், அருளை பொழிய வைத்தார். அன்னையே, உனை என்னும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே. அன்னையே, உனை என்னும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.